வார்த்தை, மானிடர்களை இழிவுபடுத்துகின்றவாறு உரைக்கின்ற வார்த்தையும், மானிடர்களை அவரவர்கள் கண்களில் நீர் வர வைக்கின்ற வார்த்தையும் அவன் திருவாயில் இருந்து வெளிவராது. அத்தகைய வெளிகளிலிருந்து வருகின்ற நீர் எதற்காக வர வேண்டும்? அகத்தியம் கூறுகின்ற ஆசிகளின் மூலம் வருகின்ற ஆனந்தத்தால் வர வேண்டும், பேர் ஆனந்தத்தால் வர வேண்டும். அத்தகைய வெளிகளில் இருந்து வருகின்ற நீர் துளிகள் இருக்கின்றதே, அது கோடான கோடி இறையாற்றலுக்கு சமம். அது பேராற்றல் கொண்ட சிவத்திற்கு சமம். அத்தகைய நீர் தாரைகள் என்பது. அவ்வாறு ஒருவன் தன்னை உணர்கின்ற பொழுது, அமர்கின்ற பொழுது, தவ நிலையில் பிரம்ம முகூர்த்த வேலையாயினும் சரி, மற்ற கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற வேலையாயினும் ஒருவன் தன்னை மறந்து அமர்ந்து ஆற்றல் கொண்ட தவங்களில் அமர்கின்ற பொழுது அவன் அடைகின்றானே பேர் ஆனந்தம், ஆனந்தமே செம்மை என்று அகத்தியன் உணர்த்துகின்றான். அத்தகைய ஆனந்தத்தை